ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற அஸ்ஸாம் ஸ்டேட்டில் இருக்கிற கவுகாத்திங்கிற ஊரில் ஸ்வேதா அகர்வால்ங்கிற ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற கேசி தாஸ் கமர்ஷியல் காலேஜில் இவங்க ஒரு கமர்ஷியல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்வேதா அகர்வாலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவங்க தான் டாப்பராக இருந்திருக்காங்க. அதுவும் அகாடமிக்கில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க தான் கிளாஸ் டாப்பராக இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்க படிப்பில் எப்போவுமே ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. இந்த ஸ்வேதா அகர்வாலோட வீட்டில் அவங்க காலேஜுக்கு போற டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் இந்த ஸ்வேதா அகர்வாலுக்கு என்னைக்காவது ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அவங்க ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே காலேஜுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2017 வருஷம் இவங்களுக்கு காலேஜில் ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அந்த எக்ஸாமோட டைம் என்ன அப்படின்னா 9:30 12:30 வரைக்கும் எக்ஸாம். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 8:30க்கு தன்னோட வீட்டில இருந்து கிளம்பி போறாங்க. மேக்ஸிமம் 8:45க்கு காலேஜுக்கு போயிடலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்றதுக்கு 45 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். இவங்களும் தன்னோட அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க 1:30க்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அது எக்ஸாம் முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, நீ ஏதாவது மிஸ் பண்ணியா, இதுக்கு ஆன்சர் என்ன, அப்படி நம்ம ஒரு பலவிதமான டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். அது ஒரு 1/2 hour போகும். அப்படி இவங்க அந்த 1/2 hour டிஸ்கஷனை முடிச்சு கிளம்பி வந்தாலே 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். பட் சம்பந்தப்பட்ட அந்த நாள் 2:30 மணி வரைக்கும் ஸ்வேதா அகர்வால் வீட்டுக்கு வரல. 3:30 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஸ்வேதா அகர்வாலுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் ரிங்கு போது அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. 5:30 மணி வரைக்கும் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஸ்வேதா அகர்வாலோட ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தன்னோட பொண்ணு மேபி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே வெளியில் போயிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அவங்களுக்குள்ளேயே சமாதானப்படுத்திக்கிட்டா கூட தன்னோட பொண்ணு தாங்கிட்டு சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. பட் எப்போ இவங்க ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கோ அப்போ அந்த பதட்டத்தோட லெவல் பயங்கரமா எஸ்கலேட் ஆக ஆரம்பிக்குது. தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு அவங்க அம்மா கிட்ட வர ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு 5:30 மணி வரைக்கும் அவங்க அம்மா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸ்ட்ட போலாமா, தன்னோட கணவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்கும் போது அவங்க அம்மா செல்போனுக்கு ஒரு கால் வருது. இந்த ஒரு கால் அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே மாற்றி அமைச்சிச்சு. அந்த காலை அட்டன் பண்ண உடனே அடுத்த செகண்டே அவங்க அம்மா ஆல்மோஸ்ட் மயக்க நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படி என்ன மாதிரி கால் இந்த ஸ்வேதா அகர்வாலோட அம்மாவோட போனுக்கு வந்தது. ஸ்வேதா அகர்வால் எக்ஸாம் முடிஞ்சு எங்க போனாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேராபத்து நிகழ்ந்துதா அப்படிங்கிற அஸ்ஸாம்ல நடந்த இப்படியெல்லாம் கூட நாட்டில் நடக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம கவனமா இல்லைனா இப்படி கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இந்த வழக்குல இருந்து நம்ம எடுத்துக்க போறோம். அப்படி ஸ்வேதா அகர்வாலுக்கு என்ன நிகழ்த்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்வேதா அகர்வாலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ண நபர் யாருன்னா இந்த ஸ்வேதா அகர்வாலோட கூட படிக்கிற கோவிந்த் அப்படிங்கிற ஒரு பையன் ஃபோன் பண்றான். அந்த பையன் ஃபோன் பண்ணி பதட்டம் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, ஆன்ட்டி நீங்க உடனே என்னோட வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க வீட்டில் வச்சு உங்க பொண்ணு ஸ்வேதா அகர்வால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. காலையில கிளம்பி காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போறான். திடீர்னு கூட படிக்கிற ஒரு பையன் ஃபோன் பண்ணி தன்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னதை இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது விளையாடுறாங்களா இல்ல உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இந்த ஸ்வேதா அகர்வாலோட அம்மாவும் அப்பாவும் கோவிந்த் அப்படிங்கிற அந்த பையனோட வீட்டை நோக்கி பயணம் பண்றாங்க. அந்த வீட்டோட தெரு முனையில உள்ள போகும்போதே ஒரு பதட்டமான உணர்வும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் நிகழ ஆரம்பிக்குது. அந்த கோவிந்த் அப்படிங்கிற நபரோட வீட்டுக்கு வெளியில நிறைய போலீஸ் ஆபீசர் இருக்காங்க. அந்த இடத்துல பெரும் கூட்டமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கரும் புகை மூட்டமா இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் குழப்பத்தோட அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா, இவங்க ஸ்வேதா அகர்வால கூட படிக்கிற கோவிந்த்ங்கிற ஒரு பையன் இருக்கா, அவனோட அம்மா இருக்காங்க, அந்த கோவிந்த்ங்கிற பையனோட சகோதரி இருக்காங்க. இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க பொண்ணு என்னோட வீட்டுக்கு வந்தாங்க, திடீர்னு பதட்டமா எங்க வீட்டோட பாத்ரூமுக்குள்ள போனாங்க, அங்க நாங்க கொஞ்சம் மண்ணெண்ணெய் வச்சிருந்தோம், அந்த மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட பொண்ணு படிப்புல டாப் கிளாஸ்ல இருக்கா, கேரக்டர்ல டாப் கிளாஸ்ல இருக்கா, அவளுக்கு யாரு கூடயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்வேதா அகர்வாலை கொலை பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் எந்த விதமான மோட்டிவும் இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர் அந்த பாத்ரூமுக்கு உள்ள போய் பார்க்கும்போது
கிட்டத்தட்ட இந்த ஸ்வேதா அகர்வாலோட உடல் 70-80% எரிந்து போன நிலையில இருக்கு. உடனே அவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் கத்தி கதறி அழுகுறாங்க. கோவிந்த் அப்படிங்கிற இந்த நபரோட வீட்டில் வச்சு ஸ்வேதா அகர்வாலுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வேதா அகர்வால் யாரு, இந்த கோவிந்துங்கிற நபர் யாரு, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற உறவு என்ன அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்றாங்க. அதுல இந்த ஸ்வேதா அகர்வாலை பத்தி விசாரணை பண்ணி பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே படிப்புல அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணுங்கிற மாதிரி தான் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட்ல +2ல இவங்க தான் நம்பர் 1 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்ப கூட ஸ்வேதா அகர்வாலோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் வந்ததுல +2ல நம்பர் 1 மார்க் வாங்கிட்டாங்கிற மாதிரி ஸ்வேதா அகர்வால் அப்பவே ஸ்டேட் ஃபுல்லா ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்காங்க. அப்படி +2 முடிக்க விட்டு இவங்களுக்கு சிஏங்கிற படிப்பு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால தான் கேசி தாஸ் கமர்ஷியல் காலேஜ் அப்படிங்கிற இந்த காலேஜ்ல அவங்க காலேஜ் படிப்பை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காலேஜ் படிப்பை தொடரும் போது இவங்க கூட கோவிந்த் அப்படிங்கிற ஒரு நபர் படிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி காலேஜ்ல சிஏ படிக்கும்போது ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில போயிட்டு டெம்பரவரியா இந்த ஆர்டிகல்ஷிப்ங்கிற ப்ராஜெக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு சிஏங்கிற ப்ரோக்ராம்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல்ஷிப்ங்கிறது மேண்டட்டரி அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல ஸ்வேதா அந்த ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஆர்கனைசேஷன்ல தான் கோவிந்த் அப்படிங்கிற இவங்க ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதா அப்படின்னா படிப்புல பயங்கர ஷார்ப், எல்லா விஷயத்தையும் ஒன்றும் நல்லா புரிஞ்சுப்பாங்க, அப்படி தெரியாத விஷயத்தை கூட படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. பட் கோவிந்த் அப்படிங்கிறவன் எப்படின்னா கொஞ்சம் ஸ்மாரான ஸ்டூடெண்ட் தான், அவனுக்கு பல விஷயங்கள் புரியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கும்போது கோவிந்த் பல டைம் ஸ்வேதாட்ட வந்து டவுட் கேட்கறதும் ஒரு டாபிக் எனக்கு புரியலன்னு கேட்கறதும் ஸ்வேதா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு அந்த டாபிக்கை கிளியரா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறதுலயும் ரெண்டு பேரும் அடிக்கடி ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்றதுல ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க அடிக்கடி குரூப் ஸ்டடி எங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்வேதா வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்வேதா அண்ட் கோவிந்த் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிந்தோட வீட்டுக்கு ஸ்வேதா அடிக்கடி வருவாங்க. இது ஒரு தவறான முறை கிடையாது. உண்மையிலேயே அவங்க வீட்டு லிவிங் ரூம்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் சின்சியரா படிக்கிறத கோவிந்தோட அம்மாவை பல முறை பார்த்திருக்காங்க. அதனால ஸ்வேதா இந்த கோவிந்தோட வீட்டுக்கு வந்துட்டு போறது ஒரு சாதாரண விஷயம். அதை யாருமே எந்த ஒரு தவறான கண்ணோட்டத்திலையும் பார்க்கல. அதே மாதிரி தான் 2017 வருஷம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கோவிந்த் இந்த ஸ்வேதாட்ட என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எக்ஸாம் முடிய விட்டு என்னோட வீட்டுக்கு வர முடியுமா, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸ்வேதா என்ன சொல்லியிருக்காங்க, சரி நான் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எக்ஸாம் முடிய விட்டு இந்த கோவிந்த் ஸ்வேதாவை தன்னோட பைக்கில் வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து இந்த டைம்லைனை போலீஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஸ்வேதா கோவிந்த் ரெண்டு பேருமே ஒன்னா காலேஜ்லேருந்து வெளியில் போனதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் கோவிந்த் ஸ்வேதாவை பைக்கில் கூட்டிட்டு போனதையும் ஸ்வேதா இந்த கோவிந்தோட வீட்டுக்கு உள்ள போனதையும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. சோ கோவிந்த் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ரியலா நிறைய பேர் பார்த்த ஐ விட்னஸும் 100% சிங்க் ஆகுது. பட் ஸ்வேதா இப்ப அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு யாரு பதில் சொல்லணும், கோவிந்த் தான் பதில் சொல்லணும். இப்போ அந்த கோவிந்த் என்ன சொல்றான், வழக்கம் போல குரூப் ஸ்டடி தான் என்னோட வீட்டுக்கு வந்தோம், நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஸ்வேதா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க திடீர்னு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. எங்க வீட்டு பாத்ரூம்ல எப்பவுமே ஒரு மண்ணெண்ணெய் ஒரு கேன்ல வச்சிருப்போம், அந்த மண்ணெண்ணெயை ஊத்திட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. பட் எதுக்காக இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, இதுதான் நடந்தது. நான் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேங்கிற மாதிரி இந்த கோவிந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஜெனரலா கொலையோ தற்கொலையோ ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். ஒருத்தவங்களை கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருந்தா கொலை பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். ஸோ ஸ்வேதா இப்ப தற்கொலை பண்ணிக்காங்கன்னு வச்சுப்போம், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். சரி அவங்க தற்கொலையே பண்ணிக்கிட்டது உண்மையா இருக்கட்டும், அப்படி பண்ணிக்கிறவங்க காலேஜ் விட்டு போகும்போது வெளியில எங்கேயாவது பண்ணிக்கலாம், இல்ல ஸ்வேதாவோட வீட்டிலே பண்ணிக்கலாம். பட் எதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க வீட்டு பாத்ரூம்ல போயிட்டு அங்க மண்ணெண்ணெய் இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான நெருடலான கொஸ்டின்ஸ் போலீஸ் கிட்ட வர ஆரம்பிக்குது. போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவும் என்ன சொல்றாங்க, எங்களோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உறுதி சொல்றாங்க. இப்போ போலீஸ் இந்த கோவிந்த்ங்கிற நபரோட வீட்டில் கடைசியா ஸ்வேதா பயன்படுத்தின ஒரு ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹேண்ட்பேக் உள்ள ஒரு டிஷ்யூ இருக்கு. அந்த டிஷ்யூல சந்தேகப்படும்படியான சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த டிஷ்யூ பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீ ஏன் கூட உறவை முறிச்சுக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில அதுக்காக நீ ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்திக்க நேரிடும், ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில அந்த டிஷ்யூ பேப்பர்ல எழுதியிருக்கு. இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது இது கண்டிப்பா ஸ்வேதாவோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லைங்கிறது தெரியுது. அப்ப கண்டிப்பா ஸ்வேதாவை யாரோ ஒரு நபர் காதலிக்க சொல்லி மிரட்டியிருக்கான், இல்ல அவங்க ஏதோ ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம்.
அந்த உறவை ஸ்வேதா முறிக்க முயற்சி பண்ணும்போது அந்த நபர் மிரட்டல் தோணியில் அதை எழுதியிருக்கலாங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ போலீஸோட முழு சந்தேகமும் அவங்க ஃப்ரெண்ட் கோவிந்துங்கிற நபர்கிட்ட இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் உண்மையிலே இந்த கோவிந்தால எழுதப்பட்டதான்னு சொல்லி ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவரால் உறுதியாக சொல்ல முடியாட்டா கூட ஆல்மோஸ்ட் 80% இந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்ட வாசகங்கள் இந்த கோவிந்தால தான் எழுதப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஸ்டில் அவரால் 100% உறுதியா சொல்ல முடியல. இப்போ போலீஸோட முழு சந்தேகமும் கோவிந்த் அப்படிங்கிற இந்த பையன் மேல இருக்கும்போது போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு ஐ விட்னஸ் இந்த வழக்குக்குள்ள வராரு. இந்த கோவிந்தோட வீட்டுக்கு பக்கத்தில் பங்கஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கானிக் இருக்காரு. அந்த மெக்கானிக் வாலண்டியரா போலீஸ் கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, எப்போ ஸ்வேதா கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த டைம் சாயங்காலம் 6 மணிக்கு இந்த பங்கஜ் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சாக்கு மூட்டையில் ஒரு பொருளை எடுத்துட்டு அவங்க வீட்டில இருந்து அவங்க அப்பாவோட ஃபேக்டரியை நோக்கி பைக்கில் எடுத்துட்டு போயிருக்கான். அப்போ எதிர்த்தாப்புல இந்த மெக்கானிக் பங்கஜை பார்க்கும்போது அவரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக நின்று பேசிட்டு இருக்கும்போது எந்த சாக்கு மூட்டையை இந்த கோவிந்த் எடுத்துட்டு போனானோ அந்த சாக்கு மூட்டைக்குள்ள இருந்து ரெட் கலர்ல ஒரு பொருள் கொஞ்சம் கொஞ்சமா லிக்விட் மாதிரி சொட்ட ஆரம்பிக்குது. என்னடா ஏதோ ரெட் கலர்ல லீக் ஆகுதுன்னு கேட்டதுக்கு அப்ப அந்த கோவிந்த் என்ன சொல்லியிருக்கான், இல்ல என்னோட அப்பாவோட ஃபேக்டரிக்கு பெயிண்ட் வாங்கிட்டு போறேன், அந்த பெயிண்ட் மேபி ஏதோ லீக் ஆயிருக்கலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கான். அப்ப பங்கச்சும் இதை பெருசா எடுத்துக்கல. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு இந்த கோவிந்த் திரும்ப அதே மோட்டார் சைக்கிள்ல வர்றான். அதே மாதிரி அந்த சாக்கு மூட்டையை திரும்ப எடுத்துட்டு வர்றான். அப்பயும் அதுல இருந்து ரெட் கலர்ல ஒரு திங்ஸ் அப்படி சொட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த பங்கஜ் கூட பேசிட்டு இருக்கும்போது என்னடா மூட்டையை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இது ஃபேக்டரிக்கு மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன், திரும்ப என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் போலீஸுக்கு நெருடலப்படுது. உண்மையிலேயே கோவிந்த் இந்த வழக்கில் குற்றவாளியா இருந்தா அவன் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு எடுத்துட்டு போன அந்த பொருள் என்ன, அதுல இருந்து உண்மையிலேயே வழிஞ்சது பெயிண்டா இல்லைன்னா மனிதனோட ரத்தமா அப்படிங்கிற பல கொஸ்டின் போலீஸ் கிட்ட வர ஆரம்பிக்குது. கோவிந்த் அப்படிங்கிற நபர் இந்த வழக்குல ஒரு சந்தேக பார்வையோட போலீஸ் பார்த்தா கூட ஸ்வேதாவோட மரணம் தற்கொலையா கொலையா அப்படிங்கறது இன்னும் உறுதி செய்யப்படல. இப்போ ஸ்வேதாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சந்தேகமே கிடையாது, ஸ்வேதாவோட மரணம் தற்கொலை கிடையாது, அவர் ஒரு பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலைங்கிறாங்க. ஸ்வேதாவோட தலையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு, பிளட் ஃபோர்ஸ் ட்ராமா, அதுல அவங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் லீக் ஆயிருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்வேதாவோட உடம்புல 13 இடத்துல கத்தியால குத்துன காயங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தலையில ஏற்பட்ட காயத்தினாலேயோ இல்ல 13 டைம் அவங்க உடம்புல கத்தியால ஏற்பட்ட காயத்தினாலேயோ ஸ்வேதாவோட உயிர் பிரியல. இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டப்போ ஸ்வேதா உயிரோட இருந்திருக்காங்க. எப்போ அவங்க உடம்புல நெருப்பு வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப சூட்டுங்கிற அந்த புகை மெட்டீரியல் அவங்க சுவாசிக்கும் போது நுரையீரல்ல போய் தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி நெருப்புல யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா நுரையீரல்ல சூட் அப்படிங்கிற சில கரும் துகள்கள் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கடைசியா அவங்க சுவாசிக்கும் போது உயிரோட இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்வேதாவோட உடம்புலையும் இது இருந்ததுனால கண்டிப்பா அவங்க உடம்புக்கு நெருப்பு வச்சப்ப உயிரோட இருந்திருக்காங்க. டெட் மீன்ஸ் ஸ்வேதா உயிரோட கொளுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை பேத்தாலஜிஸ்ட் பதிவு பண்றாங்க. இப்போ இந்த கேஸ்ல நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்கிற கோவிந்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, ஜஸ்ட் எங்களுக்குள்ள அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, எங்க வீட்டுக்கு வந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட். பட் போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, நட்பையும் தாண்டி இந்த 2 பேத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத போலீஸ் விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வேதாவோட போனையும் இந்த கோவிந்தோட போனையும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எந்த விதமான தடயங்களும் கண்டுபிடிக்க முடியல. பட் அதே டயத்துல ஸ்வேதாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஸ்வேதாவும் இந்த கோவிந்தும் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அதுல அவங்க 2 பேரும் அடிக்கடி சேட் பண்ணிருக்காங்க. அந்த சேட் மெசேஜை எடுத்து பார்க்கும்போதே தெரியுது கோவிந்துக்கும் ஸ்வேதாக்கும் இடைப்பட்ட உறவை பத்தி. அந்த சேட் மெசேஜ்ல இருந்து போலீஸ் என்ன கத்துக்கிறாங்கன்னா, கோவிந்த் அப்படிங்கிற இந்த நபர் கூட ஸ்வேதா ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. அதை மீறி ஒரு ஸ்டெப் கூட அவங்க போகல. பட் இந்த கோவிந்துங்கிற நபருக்கு எப்ப ஸ்வேதா தான் கூட பழக ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்க மேல காதல் வர ஆரம்பிக்குது. அடிக்கடி அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். ஈவன் சாட்லயே பல முறை ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். ஒவ்வொரு டைமும் இவனோட ப்ரொபோஸ்ல ஸ்வேதா டினை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு படிப்புல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, நான் படிச்சு ஒரு மிகப்பெரிய சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆகணும், இந்த மாதிரி டைவர்ஷன்லாம் எனக்கு நேரம் இல்ல, காதலிக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன விட்டுன்னு டீசெண்டா சொல்லியிருக்காங்க. அதையும் விடாம தொடர்ந்து என்ன காதலின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். அப்ப ஸ்வேதா அந்த சோஷியல் மீடியா சாட்ல ஒரு இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோ மீன்ஸ் நோ, என்னால கண்டிப்பா உன்னை காதலிக்க முடியாது, என்ன திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாதங்கிறத ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்வேதாவோட ஹேண்ட்பேக்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த
டிஷ்யூல என்ன எழுதியிருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ பிரேக் பண்ண அப்படின்னா இதுக்கு நீ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன்னு எழுதியிருக்காங்க. அதையும் கோவிந்த் தான் எழுதியிருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவனோட கோவிந்தோட காதலுக்கு ஸ்வேதா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுனால கோவிந்தா இந்த ஸ்வேதாவை கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் கோவிந்த் அப்படிங்கிற இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த கோவிந்த்ங்கிற நபருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடைகள் இருக்கு. அவன் தான் ஸ்வேதாவை ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால ஸ்வேதாவை லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். பிளஸ் அவனோட கைப்பட எழுதின அந்த டிஷ்யூ பேப்பர்ல எழுதின ஹேண்ட் ரைட்டிங் நோட், அதாவது மிரட்டல் தொனியில் எழுதப்பட்ட அந்த வாக்கியங்கள், இதை எல்லாத்தையும் தாண்டி சந்தேகப்பட முடியாத சாக்கு மூட்டைக்குள்ள ரத்தம் மாதிரி ஒரு பொருள் வலிகிற மாதிரி ஒரு பைக்ல தூக்கிட்டு போனதை பங்கஜ்ங்கிற அந்த ஒரு மெக்கானிக் பார்த்திருக்காரு. இந்த தடயங்களை வச்சு கோவிந்த கன்ஃபரண்ட் பண்ணும்போது வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த அஸ்ஸாம் போலீஸே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த கோவிந்த் பல நாளா இந்த ஸ்வேதாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. எப்ப காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஸ்வேதாவை பார்த்தானோ அப்ப இருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால தனக்கு பாடம் தெரியாதப்ப ஸ்வேதாட்ட போய் கேட்கும்போது அவங்களும் உதவி செஞ்சதுனால ஸ்வேதா கூட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் இந்த பாடங்களை டவுட்டை கிளாரிஃபை பண்றத ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஸ்வேதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஸ்வேதா அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல கிளியரா இருக்காங்க. இவன் நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்டு, இவனுக்கு சரியா படிப்பு வரல, அவனுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உதவி செஞ்சிருக்காங்க. இவன் ஃபர்ஸ்ட் காலேஜில் வச்சு ஒரு தடவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான், அதுக்கு நோட் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வந்தது, அப்பயும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான், அப்பவும் நோட் சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரு வெளியில ரெஸ்டாரண்ட்ல வச்சு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான், அப்பவும் நோ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்படி அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வேதாவே கடுப்பாயிட்டாங்க. இன்னொரு தடவை நீ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேனா ஓ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் அடக்கி வச்சிருக்கான். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2017ஆம் வருஷம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி ஸ்வேதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு லிவிங் ரூம்ல வச்சு ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்வேதாவோட கையை பிடிச்சு நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி காதல் மொழி வசனங்களை விடும்போது ஸ்வேதாக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. டே மடையா, எத்தனை தடவை சொல்லுவேன் உன்னை காதலிக்கல, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளவு சொல்லிட்டு ஓகே இனிமேல் நான் உனக்கு பதில் சொல்ல ரெடியா இல்லை, நான் கிளம்புறேன், இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு கிளம்பும் போது பின்னாடி கூடி ஒரு கை இறுக்கமா ஸ்வேதாவை பற்ற ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருந்தவன் இந்த டைம் இப்படியே விட்டா ஸ்வேதா தன்னை விட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டு ஸ்வேதாவோட கையை இறுக்கமா பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஸ்வேதா திமிரிட்டு அவங்கிட்ட இருந்து வெளியில போக முயற்சி பண்ணும்போது இப்படி கழுத்துல பின்னாடி கையை பிடிச்சிட்டு ஸ்வேதா ஒரு அடி இழுக்கும் போது அப்படியே சுவத்துல பட்டு ஸ்வேதாவோட தலையிலிருந்து இந்த இடத்துல கடுமையான காயம் பட்டு ரத்தம் வலிய ஆரம்பிச்சு ஸ்வேதா அங்கேயே மயக்கமாயிராங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமா பதட்டமாயிரான். ஸ்வேதா இறந்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. சரி ஓகே, இனிமேல் இவங்க உடலை டிஸ்போஸ் பண்ற தவிர வேற வழி இல்லைங்கிற மாதிரி முடிவுக்கு வரான். இவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லையாங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்து திரும்ப 13 டைம் குத்துறான். பட் அவங்க ஆழமான மயக்கத்தில் இருந்ததுனால இந்த கத்தி குத்த கூட ஸ்வேதாவால ஃபீல் பண்ண முடியல. இப்போ எங்க பார்த்தாலும் ரத்தங்கள் வழிஞ்சிட்டு இருக்கு, லிவிங் ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. சரி ஓகே, ஸ்வேதா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க வீட்டில் ஒரு சாக்கு மூட்டையில் அவங்க உடலை கெட்டுறான். பிகாஸ் வெளியில வேலைக்கு போன அவங்க அம்மாவும் ஸ்கூலுக்கு போன தன்னோட தங்கையும் எப்ப வேணாலும் திரும்ப வருவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வேதாவோட உடலை டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லிவிங் ரூம்ல இருக்க ரத்த கரைகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்வேதாவோட உடலை ஒரு சாக்கு பையில வச்சுட்டு பைக்ல தூக்கிட்டு போகும்போது தான் அந்த மெக்கானிக் கிட்ட மாட்டிருக்கான். அப்ப அந்த சாக்கு மூட்டையிலிருந்து ஸ்வேதா உடம்புல இருந்து வந்த ரத்தங்கள் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு குப்பை தொட்டியில போயிட்டு அவங்க உடம்ப தூக்கி போலான்னு சொல்லி பண்ணும் போதுதான் இவனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், எதுக்கு லிவிங் ரூம்ல இவ்வளவு ரத்தங்கள் இருக்கு, யாரோட ரத்தங்கள் கேட்கும்போது அவங்க அம்மாட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்க, தன்னோட பையனை போலீஸ் கிட்ட சொல்லி சரணடைய சொல்லியிருக்கணும். இப்போ போலீஸ் கிட்ட இருந்து தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. சரி ஓகே, நீ ஸ்வேதாவோட உடல் அந்த மாதிரி குப்பை தொட்டியில போட்டுட்டு போனா ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கடா, ஏன்னா கடைசி அவன் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு போயிருக்கான்னு தெரியும். நீ ஒன்று பண்ணு,
குப்பை தொட்டியில் போடாத, திரும்ப அந்த உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால தான் திரும்ப இவன் பைக்கில் வரும்போது அந்த பங்கச்சிங்கிற மெக்கானிக் கிட்ட திரும்ப மாட்டியிருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளே வரவிட்டு அவங்க தங்கையும் ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா, தங்கை, அதுக்கப்புறம் இவன் கோவிந்த் 3 பேரும் ஸ்வேதாவோட உடம்ப பாத்ரூம்குள்ளே எடுத்துட்டு போயிட்டு அங்கே நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூமுக்கு எல்லா ரத்தத்தையும் கிளீன் பண்ணியிருக்காங்க. பட் பாத்ரூம்லேருந்து இவ்வளவு அதிகமான நெருப்பும் புகை மூட்டமும் வரும்போதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் தீயணைப்பு துறைக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுக்கட்டு தான் போலீஸ் வந்து தான் இப்போ வேற வழியே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்வேதா அங்கே வீட்டுக்கு வந்தா அவ போய் இந்த பாத்ரூமில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி இவங்க ஒரு நாடகத்தை ஆடி இருக்காங்க. காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை கூட படிக்கிற ஒரு பையன் அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து லவ் பண்ணுன்னு சொல்லி உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்திட்டானே அப்படிங்கிற வழக்கு அஸ்ஸாம் ஃபுல்லா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதுல முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற கோவிந்துங்கிற நபருக்கும் இதுக்கு உடனே இருந்த அவங்க அம்மா கமலா, அதுக்கப்புறம் அவங்க சகோதரி பவானிங்கிற 3 பேத்துக்குமே கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி மக்கள் கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமான பிரஷர் வர ஆரம்பிக்குது. இந்த வழக்கு கவுகாத்தி செஷன் கோர்ட்ல விசாரணைக்கு போகும்போது இவனுக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால இந்த 3 பேருமே குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு செஷன் கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு சொல்றாங்கன்னா, இதுல முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற கோவிந்த் அப்படிங்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதுல இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த குற்றத்துக்காக அவங்க அம்மாக்கும் கோவிந்தோட சகோதரி 2 பேத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 2019 வருஷம் செஷன் கோர்ட்ல இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்ல பல முறை மனு தாக்கல் பண்றான் இந்த கோவிந்த். 2022 வருஷம் இந்த வழக்கு ஹைகோர்ட்ல வரும்போது இதுல டைரக்டா இந்த கோவிந்தோட அம்மாக்கும் அவங்க தங்கைக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு அவங்க 2 பேத்தையும் விடுதலை பண்ணிடுறாங்க. இதுல மரண தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த முதன்மை குற்றவாளி கோவிந்தோட தண்டனை குறைக்கப்பட்டு அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. உண்மையிலேயே இந்த தீர்ப்பு 2வதா கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மக்கள் மத்தியிலேயும் மீடியா மத்தியிலேயும் ஒரு பயங்கரமான கோப உணர்வு உண்டு பண்ணுது. இவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை கூட ஆயுள் தண்டனையை குறைச்சது கூட மன்னிச்சிடலாம். பட் இதுல இந்த கொலைக்கு உடந்தையா இருந்து அந்த உடலை மறைக்கிறதுக்கும் நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கும் உடந்தையா இருந்த அந்த பையனோட அம்மாவையும் சகோதரியும் கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணது எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு கோப உணர்வையும் உண்டு பண்ணுது. இந்த கேஸை நான் கடைசியா படிச்சு பார்க்கும்போது கோவிந்த் அப்படிங்கிற அந்த பையன் ஜெயில இருக்கான். அவங்க அம்மாவும் தங்கையும் இப்ப கம்ப்ளீட்டா ஃப்ரீ பேர்டா வெளியில இருக்காங்க. இந்த வழக்கை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த வழக்கோட பிரேத பரிசோதனை அறிக்கையை வச்சு பார்க்கும்போது ஸ்வேதாவோட மரணம் எப்போ நிகழ்ந்திருக்கு, ஸ்வேதா தலையில் அடிபட்டதுனால இறந்து போல, உடம்புல கத்தி குத்தி ஏற்பட்டதுனால இறந்து போல, அவங்க உடம்புல அந்த மண்ணெண்ணையை ஊற்றி வச்சு நெருப்பு வச்சதுனால தான் இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க உடம்புல மண்ணெண்ணையை ஊற்றி நெருப்பு வச்சது யாரு? கோவிந்த், அவங்க அம்மா, அவங்க சகோதரி 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவும் சகோதரியும் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றதையும் தாண்டி அவங்களுக்கும் இந்த கொலையில ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லுது. ஸோ ஸ்வேதா உயிரோட இருக்கும்போது இவங்க 3 பேரும் சேர்ந்து நெருப்பு வச்சதுனால இந்த 3 பேரும் தான் முதன்மை குற்றவாளியாக கருதியிருக்கணும். இந்த 3 பேருக்கும் சமமான ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுத்திருக்கணும். உண்மையிலேயே அவங்க அம்மாவையும் தங்கையும் வெளியில விட்டது தவறான தீர்ப்பு மாதிரி தான் எனக்கு தோணுது. மேலும் இந்த கேஸ்ல ஸ்வேதா பத்தி சொல்லணும் என்ன பண்ணுது, ஒரு CA அப்படிங்கிற ஒரு கனவை நோக்கி பயணம் பண்ணும்போது அவங்க கனவு கோவிந்த் அப்படிங்கிற ஒரு நபரோட சுயநலத்துக்காக சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையும் உணர முடியுது. ஸ்வேதா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கல, லவ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ல, படிப்புங்கிற ஒரு அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதெல்லாம் பண்ணது கரெக்ட் தான். பட் ஒருத்தர் இப்படி ஒரு டைம் ப்ரப்போஸ் பண்ணி நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 டைம் ப்ரப்போஸ் பண்ணி இப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் விலகி வந்திருக்கணும். அப்படி அவன் அதுக்கு மேலேயும் ரொம்ப டார்ச்சர் பண்ண அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கணும். ஒருத்தர் நம்மளை இவ்வளவு தூரம் ப்ரப்போஸ் பண்ணி திரும்ப நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறானே அப்படிங்கிறது தெரியாம அவங்க கூட திரும்ப கடைசியா ஒரு தடவை வீட்டுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்வேதா அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் 2 பேரும் ஃப்ரெண்டாக பழகிறதும் அதில் ஒருத்தர் காதலிக்கிறதும் நார்மலான விஷயம் தான். பட் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல நோன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல இப்போ காதலிக்கலையா, தட்ஸ் ஓகே, நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மடத்தனங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்போ அந்த காதல் அப்படிங்கிற உணர்வு வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேலையே இல்லை. கண்டிப்பாக ஸ்வேதா இவனை முதலையே கட் பண்ணி விட்டுருந்தா இந்நேரம் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வழக்கில் இந்த டீனேஜ் பொண்ணுகளோ இல்லை பசங்களோ நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த ரைட் டைம் ஆஃப் த எஸ்கலேஷன்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை கரெக்டான டயத்துக்கு எஸ்கலேட் பண்ணணும், யாருக்கிட்ட எப்போ எஸ்கலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்த பையனை எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்திருக்கான். இவன் இவ்வளோ ஒரு த்ரெட்டனிங், இவ்வளோ கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா நினச்சிருக்க மாட்டாங்க. பட் இவன் கண்டினியூஸாக தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கான். இவன் அவாய்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் கரெக்டான டயத்துக்கு தன்னோட அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை
காலேஜில் இவனை எஸ்கலேட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த தவறு அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ டீனேஜ் பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிறவங்களோ இல்லை வேலைக்கு போகிறவங்களோ, அந்த அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அவங்க யாராவது ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை தொடர்ந்து சில பேர் ஸ்டாக் பண்ணுறாங்கன்னா அப்படியே வருவானுங்க, பஸ் ஸ்டாப் வரைக்கும் வருவானுங்க, அங்கேயே பிக்கப் பண்ணுவானுங்க, ட்ராப் பண்ணுவானுங்க, போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளுகளை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் 24 மணி நேரம் உங்களை ட்ராக் பண்ணுறான், ஓகேவா? அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. ஆஃபீஸ் போனால் பின்னாடியே வரதும், வீட்டுக்கு வந்தால் பின்னாடியே வரதும், பைக்கில் எங்கே போனாலும் பின்னாடியே வரதும், அந்த மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை நீங்களே தனியாக ஃபேஸ் பண்ணி கஷ்டப்படாமல் உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ குடும்ப உறவுகள்கிட்டயோ தேவைப்பட்டால் காவல்துறைகிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு இதை கரெக்டான டயத்துக்கு சால்வ் பண்ணலைன்னா மேபி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியிருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதே டயத்தில் பசங்களுக்கு நான் சொல்றது இதுதான், நோ மீன்ஸ் நோ. தல அஜித்தே சொல்லியிருக்காரு, ஒரு பொண்ணு ஆண் மேலே ஆசைப்படுறதும் ஆண் பொண்ணு மேலே ஆசைப்படுறதும் தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. தட் இஸ் நேச்சர். பட் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வலுக்கட்டாயமோ காதலோ காமமோ வலுக்கட்டாயமோ நம்ம எடுக்கவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. நோன்னு சொன்னால் ஜஸ்ட் வேலைக்கு போ, அந்த பொண்ணு எங்கே போயிட போகுது, நீ நல்லா படித்து முடிச்சு வேலைக்கு போனால் ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு ரெடி ஆகும்போது திரும்ப உனக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ அவசரப்பட்டு கொலை பண்ணதில் என்ன ஆச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயிலில் இருக்க மாதிரி தான் சூழ்நிலை வருது. ஸோ விருப்பம் இல்லாமல் அடையிறதுக்கு உண்மையிலே பெண்கள் ஒரு போதைப் பொருள் கிடையாது. தயவு செய்து நோ மீன்ஸ் நோனா பசங்க பிரிஞ்சு போகிறதா புத்திசாலித்தனம். அதுதான் அந்த பசங்களுக்கு நல்லது, பொண்ணுங்களுக்கு நல்லது. பட் இந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க, அந்த பொண்ணுக்கு படிப்பு மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, +2ல் ஸ்கூல் டாப்பராக இருந்திருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கோம். பட் ஒருத்தனோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணோட கனவே சிதைஞ்சு போச்சு. இதுவும் இப்போ கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுகளை படிக்க அனுப்புறதுக்கே யோசிப்பாங்க. அதுவும் இப்படி எவனா ஒருத்தர் பின்னாடி வந்தாலும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிப்பாட்டிடுவாங்க. எத்தனை பொண்ணுங்க படிக்கணுங்கிற கனவோட போகிறாங்க. பட் இந்த மாதிரி பசங்க 2 பேரும் வந்து கெடுத்து விட்டாங்கன்னா அந்த பொண்ணுங்களோட படிப்பும் போயிடும். ஸோ ப்ரொப்போஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. பிடிக்கலையா விலகிட்டு போங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.